ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகர் விஜய் அண்ட் த்ரிஷாவை பத்தி தான் பேச போறோம். நடிகர் விஜய்னு கண்டிப்பா அவரை இப்ப நாம சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் நடிப்புல இருந்து விலகி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லலாம். சோ அவரும் த்ரிஷாவும் சேர்ந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஏற்கனவே விஜயோட வாழ்க்கையில பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அதாவது அரசியல் ரீதியா தான் விஜய்க்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொல்லி நாம எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அவர் அரசியலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமா நிறைய சதிகள் செஞ்சு அவரை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாங்க. அது எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சு அவர் ஒரு தலைவனா நிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில ஓடிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை சங்கீதா அவர்கள் முன் வச்சாங்க. என்ன அப்படின்னா விஜய் கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொன்னாங்க. விவாகரத்து வேணும்னு மட்டும் சொல்லாம அவரு வேற ஒரு நடிகை கூட தொடர்புல இருக்கிறாரு. இத பத்தி நான் எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன். ஆனா அவர் கொஞ்சம் கூட அதை மறுக்கவும் கிடையாது. அதுல இருந்து வெளியில வரவும் இல்ல. திரும்ப திரும்ப அதே தப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால எனக்கு ரொம்பவே மன உளைச்சல் ஆகுது. சோ அது மட்டும் இல்லாம வீட்டுல நான் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரே வீட்டுல இருந்தாலும் எனக்குன்னு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லாம இருந்தது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை தாண்டிதான் இன்னைக்கு இந்த விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன அந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் கொடுத்தது விஜயை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே, அவங்க என்னன்னா அந்த நடிகையோட பேரு தேவைப்பட்டா நான் வெளியிடுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்களே தவிர டைரக்டா அந்த நடிகை யாரு அப்படின்னு சொல்லல. இதை வச்சு நம்மளோட ரசிகர்கள் எல்லாருமே சரி தமிழ்நாட்டு மக்களே என்ன சொன்னாங்க அப்படின்னா மேபி அது த்ரிஷாவா தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பேருக்குள்ள பல காசிப் வந்திருக்கு. சோ அதனாலதான் ரெண்டு பேரும் நடுவுல கொஞ்சம் வருஷம் எந்த படமும் ஒன்னா பண்ணாம தனித்தனியா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப திரும்பவும் லியோ படத்து மூலமா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதனாலதான் இப்ப இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா ஆகிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. சோ எல்லாருமே ஒரு யூகத்துல அது த்ரிஷா தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னா நீங்க என்னப்பா யூகிக்கிறது, ஏன் மனைவி என்னப்பா பேரை வெளியிடாம இருக்கிறது, நானே அந்த பொண்ணு யாருன்னு வெளியிடுறேன், அந்த நடிகை யாருன்னு வெளியிடுறேன்னு சொல்லி பப்ளிக்காவே ஒரே கார்ல ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாங்க. அது இதை விட மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா போச்சு. இது எப்படி இருந்ததுன்னா விஜய் அவங்களோட கட்சிக்காரங்களே செருப்பால் அடிச்ச கதையா தான் இருந்தது. சோ எல்லாருமே விஜய் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க உங்க கூட நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்பவும் ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணதா ஆரம்பிச்சாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா சிபிஐ வழக்கு தொடர்பா விஜய் போன வாரம் டெல்லிக்கு போயிருந்தாரு. விஜய் டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடியே த்ரிஷா டெல்லிக்கு போயிட்டாங்க. அடுத்ததா விஜய் போனாங்க. இதை வச்சு மிகப்பெரிய ஒரு விமர்சனங்கள் உண்டாச்சு. ரெண்டு பேர் மத்தியிலும் நிறைய தலைவர்கள் கண்டனங்களும் தெரிவிச்சாங்க. தொடர்ந்து ஒரு தலைவர் எப்படி இப்படி சிக்கல்ல மாட்ட முடியும், இவர் எல்லாமே தெரிஞ்சு வேணும்னு பண்றாரா இல்ல வேணான்னு பண்றாரா அப்படின்ற மாதிரி தான் கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, அதை இன்னும் வாயடைக்கவே இல்லை. அதுக்கே எந்த ஒரு பதிலும் அந்த தரப்புல இருந்து அவங்க சொல்லவே இல்லை. சோ அதுக்குள்ள இப்ப இன்னொரு புதுசான விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னா நேத்திக்கு பாத்தீங்கன்னா விஜய் அண்ட் த்ரிஷா ரெண்டு பேருமே மும்பை போயிருக்காங்க. ஆனா விஜய் 7 மணிக்கு தனி பிளைட்ல போயிருக்காரு. சோ த்ரிஷா 9 மணிக்கு ஏர் இந்தியால அதாவது பிசினஸ் கிளாஸ்ல புக் பண்ணி போயிருக்காங்க. பட் ரெண்டு பேருமே மும்பைக்கு தான் போயிருக்காங்க. மேபி இவங்க ரெண்டு பேரும் மும்பைக்கு போனது அரசியல் ரீதியா எந்த ஒரு விஷயம் இருக்காது அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு ஜனநாயகன் படம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எதுக்காவது இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டு பேருமே ரிலாக்ஸா இவ்வளவு பிரச்சனைகள் வருது அதை பத்தி பேசுறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக மேபி போயிருக்கலாம். சோ இந்த மாதிரி எதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கட்சிக்காரர்கள் தொண்டர்கள் எல்லாருமே கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் தலைவா இப்படி பண்றீங்கன்னு கேட்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. சோ இது மட்டும் இல்லாம ஏற்கனவே பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்தை பத்தி நம்மளால இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அது ஒரு நீங்காத இடம் பிடித்த துயர சம்பவம் 2025 நடந்தது. சோ அது ஓரளவுக்கு கடந்து வந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா மக்கள் அவருக்கு கொடுத்த சப்போர்ட்னாலதான் அவரு அதுல இருந்து கடந்து வர முடிஞ்சது. சோ நம்மளுமே உண்மையில என்ன நினைச்சோம் அப்படின்னா இதுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்ல, இது யாரோ செஞ்ச சதி அப்படின்னு தான் எல்லாருமே நம்பினாங்க. இதுல விஜயோடைய ஒரு ரசிகர்னு சொல்லலாம், கட்சி தொண்டர், கட்சியிலயும் அவர் போய் சேர்ந்திருக்காரு. அவரு விஜய்க்கு ஒரு உருக்கமான கடிதத்தை எழுதியிருக்காரு. என்னன்னா இப்ப ரீசெண்டா ஒரு 2 days பிஃபோர் பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்தை பத்தின ஒரு சில சிசிடிவி வீடியோஸ் எல்லாம் வெளியாச்சு. அந்த சம்பவம் உண்மையில எதுக்காக அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி, அதாவது இவங்க சினிமா ஷூட்டிங் கேமராலாம் அங்க யூஸ் பண்ணிருக்காங்க, மேல ட்ரோன் எல்லாம் பறந்திருக்கு. இது எல்லாமே சினிமா
சினிமா ஷூட்டிங்காக, அதாவது ஜனநாயகன் படத்துல இந்த மாதிரி ஒரு கிரௌட காட்டணும் அப்படின்றதுக்காக இதை வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது மக்களுக்கு தெரியாது. சோ கண்டிப்பா விஜய் இது எல்லாத்துலயும் சேர்ந்துதான் கூட சேர்ந்து கூட்டணியா பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் இப்போ நிறைய வதந்திகள் போயிட்டு இருக்கு. மேபி அது உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா அங்க நிறைய ப்ரூஃப் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஷூட்டிங் கேமரா தான், மேல ட்ரோன் பறந்தது, இந்த ஷாட் எல்லாம். அதனாலதான் விஜய் வந்துட்டு 7 மணி நேரம் லேட்டாவும் வந்திருக்காரு, கூட்டம் கூடட்டும் அப்படின்னு சொல்லி. சோ இதை வந்துட்டு ஒரு ரசிகர் ரொம்ப உருக்கமா வந்து கடிதம் மூலமா வெளிப்படுத்தி இருக்காரு. அதுல வந்துட்டு, அண்ணா உங்களை எவ்வளவு நம்பணும், நீங்க இப்படி எங்களை முதுகுல குத்திட்டீங்களே, உங்களை நம்பி நாங்க பார்க்க வந்தோம், உங்களோட படம் நல்லாவே இல்லைனாலும் 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாங்கி நாங்க உங்களுக்கு பால் அபிஷேகம் பட்டாபிஷேகம் எல்லாம் எல்லாமே பண்ணி உங்களை தூக்கி வச்சு கொண்டாடணுமே. சோ அதுக்கு நீங்க எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு இதுதானா? நாங்கெல்லாம் ஏமாந்த மக்கள், முட்டாள் மக்கள்னு சொல்லி வானா வருவோம் போனா போயிட போறோம் அப்படின்னு தானே எங்களை நினைச்சிட்டீங்க. சோ உங்களை ஏத்தி விட்ட ஏனியா நாங்க இருந்திருக்கோம், நீங்க ஏறி போயிட்டு எங்களை எட்டி உதைச்சிட்டீங்க. சோ இது மட்டுமா, உங்களோட படப்பிடிப்புக்காக நீங்க 41 உயிரை பலி கொடுக்கவே துணிஞ்சிருக்கீங்க. இதுல பெரிய பிரச்சனை வரும்ன்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளவு கிரௌடு சேரும் போது. அப்ப தெரிஞ்சுதான் நீங்க எல்லாத்தையும் பண்ணிருக்கீங்க. உங்க டைரக்டர் சொன்னாரா இன்னும் கூட்டம் பத்தல, இன்னும் 1 மணி நேரம் லேட்டா வாங்க அப்படின்னு சொல்லிதான் உங்களை 7 மணி நேரம் லேட்டா வர வச்சாரா? அதனாலதான் நீங்க லேட்டா வந்தீங்களா? சோ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வந்து கடிதமா உருக்கமா எழுதியிருக்காரு. அதுல முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அங்க அவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, உங்களோட பேச்சை நீங்க நிறுத்தாம பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஒருத்தவங்க உயிர் போதுன்னு சொல்லி இன்னொருத்தவங்க கத்துறாங்க, அதெல்லாம் உங்க காதுல விழாம நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. சோ நீங்க டோட்டலா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன்ல இருந்திருக்கீங்க. உங்களுக்கு நீங்க டேக் எடுக்காம போகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோவை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே உருக்கமா எழுதியிருக்காங்க. சோ இதெல்லாம் பாக்குறப்போ விஜய் மேல இருக்கக்கூடிய மரியாதை எல்லாருக்குமே நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வருது. 2 வயசு குழந்தை 1 வயசு குழந்தைலாம் அதுல இறந்து போச்சு. அதுக்கெல்லாம் அவர் என்ன பதில் சொல்ல போறாரு? இதுக்கப்புறம் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாதே. போனவங்க எல்லாம் என்ன திரும்ப வரவா போறாங்க? ஆனா உங்களை நாங்க நம்பணும், உங்களை நாங்க வந்து ஒரு நல்ல இடத்துல உட்கார வச்சு பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்கான ஒரு தகுதி உங்களுக்கு இல்லைன்றதை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரசிகரா ரொம்ப உருக்கமா விஜய்க்கு லெட்டர் எழுதியிருக்காரு. இதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ விஜய் செய்யக்கூடிய இந்த செயல்கள் எல்லாமே சரியா தப்பா அப்படிங்கறத மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் அரசியல் பத்தியும் டே பை டே அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.